நான் செய்கிற ஒரு கல்ச்சுரல் நடைமுறையுமே இருக்குது. அங்கே போனதுக்கப்புறம் நான் எல்லாமே எடுக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்கிறேன். கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கல்யாணத்துக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் நான் நாளைக்கு மேரேஜ் வீட்டுக்கு போவேன். அங்கேருந்துமே சில பேர் வீடியோ எடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பாதி எடுத்திருந்தேங்க. பாதி எப்படின்னா ஒரு மணிக்கு மேலே, ஆமாம், ஒரு மணிக்கு மேலே பாப்பாவுக்கு செம்ம தூக்கம். அதுக்கப்புறம் என்னால் எடுக்க முடியல. நான் எடுத்த வரை இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஏன்னா நான் போயிருந்தது பொண்ணு வீட்டு கல்யாணத்துக்கு. அன்னைக்கு மாப்பிள்ளைக்குமே அதே மாதிரி நிறைய பூஜையெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் பொரஜாத்திரைன்னு சொல்லி இங்கே மாப்பிள்ளையே பொரோ அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணை கன்னியான்னு சொல்லுவாங்க. அவங்க அதுக்கப்புறம் மேரேஜ் நடக்கும். அதனால் இப்போ நான் ஷூட் பண்ணது வரைய பாருங்கள். அதுக்கப்புறம் நான் என்னன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். டைம் இப்போ ஒரு 6 மணி ஆக போகுது. ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு மேரேஜ் வீட்டுக்கு போகிறோம். இங்கேருந்து போகும்போது நான் அந்த மணப்பொண்ணுக்கு ஒரு புடவையும் அதுக்கப்புறம் ஸ்வீட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு போகணும். நான் செய்கிற ஒரு கல்ச்சுரல் நடைமுறையுமே இருக்குது. அங்கே போனதுக்கப்புறம் நான் எல்லாமே எடுக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்கிறேன். கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி போயிட்டாங்க. யாரோட கல்யாணம்னே சொல்லாமல் உளறிட்டு இருக்கேன் பாருங்கள். நேற்று கூட ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் இல்லை, என்னோடய ஹஸ்பண்டோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட தங்கச்சி கல்யாணம். அங்கே போனதுக்கப்புறம் பார்க்கலாம். சரி வாங்க. அங்கே ஒரு தம்பி இருக்கான். அவன் தான் எங்களை கூட்டிகிட்டு போகிறான். ரொம்ப நாள் ஆச்சு இந்த தோடை எடுத்து இன்றைக்கி தான் போட்டிருக்கேன். திட்டுறவங்க திட்டிக்கோங்க, பிடிச்சிருக்கிறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். சரி போகலாம். ஏஜு, எங்கே போகிறோம்? கல்யாணத்துக்கு. இப்போ நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற சிம்லா பொந்தில் ஒரு துணிக்கடையில் தாங்க இருக்கேன். இப்போ அந்த பொண்ணுக்கு புடவை எடுக்கலாங்களா? இது எல்லாமே 350 அந்த மாதிரி ரேட்டில் இருந்ததுங்க. என்ன இருந்தாலும் கலெக்ஷன் நீங்களுமே பார்ப்பீங்களே, அதனால தான். கல்யாணத்துக்கு கொடுக்குற புடவை கூட இந்த மாதிரி புடவை தான் கொடுக்கணுமான்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் இங்கே இப்படி தாங்க கொடுப்பாங்க. பட்டு புடவை இல்லை ரிசப்ஷனுக்கு கட்டுற புடவை, முகூர்த்த புடவை, இந்த மாதிரி சில பேருக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு பொருள் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அதை வாங்குற அன்னைக்கு நான் நினச்சேன் நாங்களாக போய் வாங்கி கொண்டு போய் கொடுப்போன்னு. ஆனால் அப்படி இல்லை. பொண்ணு வீட்டுக்காரங்க அந்த கல்யாணத்துக்கு தேவையான பீரோ அப்புறம் இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்குறதுக்கு போவாங்கள்ல. அப்போ என் ஹஸ்பண்டையுமே கூட கூட்டிகிட்டு போய் ஒரே வண்டியில் எல்லா பொருளையும் வச்சு அவங்க வீட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. நான் அங்கே போகாதனால நான் வீடியோ எடுக்கலைங்க. மற்றபடி ஒரு பொருள் கொடுத்துருக்கோம். வீடியோவோடு இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். என்னால் எடுக்க முடியல. சரி, கல்யாணத்துக்காகவே இருந்தாலும் ஒரு நல்ல சேலையாக எடுக்கணும் இல்லைங்களா? பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி ஒடிசாவில் இந்த சேலை, இந்த கருப்பு கலரு, அதுக்கப்புறம் க்ரீன் கலர் கட்டம் போட்ட மாதிரி பார்டர் இருக்குல்ல, இதுக்கு சமல்புரி சேலைன்னு சொல்லுவாங்க. இது இங்கே கொஞ்சம் நல்லா ஃபேமஸாக இருக்கும். அந்த மாதிரி எடுக்கலாமான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் இது பார்க்குறதுக்கு பட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் எப்படி வரும் என்னன்னு தெரில. அந்தளவுக்கு கலர் எனக்கு பிடிக்கலங்க. அதனால் அந்த க்ரீன் கலர் சேலையை எடுத்திருக்கேன். சமல்புரி சேலை தனியாக எடுத்து வச்சுருக்காங்கல்ல, அதுதான். இதாங்க எடுத்திருந்தேன். புடவை வாங்கி முடித்ததுக்கப்புறம் இங்கே ஃபேமஸாக இருக்க ரசகுல்லா தாங்க ஸ்வீட்டாக வாங்கிட்டு போயிருந்தோம். இப்போ கல்யாண வீட்டுக்கு வெளியே நின்றுட்டுருக்கேன். சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த சித்தப்பா வீட்டுக்கு பாப்பா பிறந்த புதுசில் வந்ததுங்க. அதுவும் ஆதார் கார்டு தமிழில் இருக்கிறத ஒடியா லாங்குவேஜுக்கு மாற்றும்போது வந்தேன். இப்போ உள்ளே போனோம் அப்படின்னா என்னை எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குமோ அவங்க எல்லோரும் தமிழ் பொண்ணு வருதுன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி தெரியாதவங்க யாரா அதுன்னு வியந்து பார்ப்பாங்க. அதனால் போகும்போது வீடியோ எடுக்கலை. இப்போ நான் காமிக்கிறது எத்தனை பேர் விரும்புகிறீங்கன்னு தெரியல. ஆனால் இங்கே இருக்கிற கல்ச்சரை உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. இங்கே எனக்கு அத்தை முறை வேணும். பொண்ணு வீட்டிலேருந்து பையன் வீட்டுக்கு அனுப்பணும் இல்லைங்க. அதனால் இந்த சம்பிரதாயம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, நிறைய ரிலேட்டிவ் இந்த மாதிரி அவங்களோட காலை கழுவி, அதுவும் அந்த தண்ணி கீழே விழாத மாதிரி பண்ணாங்க. ஆனால் ஒரு காலில் எனக்கு மிஸ்டேக் ஆச்சு. ஏன்னா இது எனக்கு புதுசு இல்லைங்களா. அவங்களுக்கு 2 காலையுமே கழுவுனதுக்கப்புறம் உடனே அந்த தண்ணியை வீட்டுக்கு மேலே ஊற்றிட்டு தான் மறுபடியும் கை கழுவணுங்க. அதுக்கப்புறம் வாயுமே தண்ணி தொட்டு நான் இப்படி கழுவுற மாதிரி இப்படி
தொடச்சி விடணுங்க தண்ணியில் லைட்டாக இப்படி கழுவி விடணும். நான் பண்ணியிருப்பேன் பாருங்கள். இதை வந்து எல்லாருமே இப்போ நான் கால் கையெல்லாம் கழுவி நான் இப்போ உங்களுக்கு ஸ்வீட் ஊட்டி விடுவேன்ல, அதை ஊட்டி விட்டு அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்தாலும் அதே மாதிரி காலை கழுவிட்டு கையையும் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாயையும் தொடச்சி விட்டுட்டு தான் அவங்க ஊட்டுவாங்க. அந்தளவுக்கு எனக்கு இவங்க பழக்கம் இல்லை. ஆனால் அப்பப்போ பேசியிருக்காங்க. அவங்களுமே எனக்கு ஊட்டி விட்டாங்க. இன்னொன்று அந்த மணப்பொண்ணுக்கு ஊட்டி விட்டதுக்கப்புறம் அந்த ரூமில் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த ரூமுக்குள்ளே எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம கொடுக்கணும். 2-3 பொண்ணுங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. வேணான்னு சொன்னவங்கள நான் வற்புறுத்த முடியுமா? வேணும்னு சொன்னவங்களுக்கு மட்டும் ஊட்டி விட்டுருந்தேன். தேஜுவும் சாப்பிட்டா, என்னோடய நாத்தனாரும் சாப்பிட்டாங்க. இது அவ்வளோதாங்க. நான் மற்றவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துட்ருக்கும்போது இன்னொருத்தவங்க வந்து உட்காந்துட்டாங்க பார்த்தீங்களா. சரி அவங்க கழுவி முடிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்க கழுவி முடித்ததுக்கப்புறம் தான் நான் அந்த மணப்பொண்ணுக்கே புடவை கொடுத்துருப்பேன். நீங்கள் பாருங்கள், நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இன்னும் இவங்களுக்கு குங்குமம் வச்சு விடல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க யாருமே வரல. ஆனால் இந்த பூஜை செய்யும்போதே அவங்க தலை மூடி இருக்காங்க பாருங்கள். இன்னொன்று, அந்த முந்தானியில் நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா தெரியும், ஒரு இரும்பு ஒன்று கட்டியிருப்பாங்க. இதுவுமே தனியாக ஒரு கொத்து மாதிரி இருக்குங்க. அதை எங்கேயாவது நான் கடையில் பார்த்தேன் அப்படின்னா இன்னொரு நாள் காமிக்கிறேன். அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னொன்று, இந்த மஞ்சள் கலர் சேலையுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்குமே இந்த மாதிரி மஞ்சள் கலர் சேலை எடுத்திருந்தாங்க. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் செஞ்சுருந்தனால எல்லா பூஜையும் முடித்ததுக்கப்புறம் தான் கட்டி நான் ரெடி ஆகிருந்தேன். ஆனால் இன்றைக்கி இவங்க 3 தடவையாவது கண்டிப்பாக ரெடி ஆவாங்க. இப்போ இந்த பூஜை பண்ணும்போது இந்த சிலையில் இருக்கணும். இதுக்கப்புறம் குளிப்பாங்க. குளிக்கிறதுக்குமே கம்மாயிலேருந்து சில பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை கொண்டுட்டு வருவாங்க. அதில் தான் இவங்க குளிப்பாங்க. அதுக்கப்புறம் பட்டு புடவை இருந்தால் கட்டிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி மஞ்சள் புடவை இன்னொன்று வச்சுருப்பாங்களா இல்லை இதையே தான் கட்டுவாங்களான்னு தெரியலங்க. ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க குங்குமம் வச்சு விடும்போது இந்த சேலையில் தான் அவங்க இருக்கணும். அப்பயுமே தலை மூடியிருப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு ஷால் போட்டு மூடியிருப்பாங்க. அது நெட் ஷால் மாதிரி இருக்கும். மாப்பிள்ளை வந்து மூஞ்சியுமே பார்க்க முடியாது. சேலை கொடுத்ததுக்கப்புறம் ஒருவேளை ஊர் தெரியல அப்படின்னா பேர் கேட்டு எழுதுறதுக்காக தான் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க எனக்கு அத்தை முறை வேணும்ல, அதனால் சேலையை கொடுத்துட்டு நான் தான் காலில் விழுந்துட்டு வந்தேன். என்னை விட சின்னவங்களாக இருந்தால் அவங்க என்னோடய காலில் விழுவாங்க, இல்லாட்டி நான் அவங்க காலில் விழணும். அக்கா வந்து குக்கர் வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க, அதை தான் கொடுத்து லிஸ்ட்டு போட்டு எழுதிட்டு வந்தோம். இப்போ அவங்க ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள். தலையில் வந்து பூவுமே சம்மங்கி பூ வச்சுருக்காங்க. அங்கே நிறைய பேர் இருந்தாங்க, அதனால் பக்கத்தில் போய் எடுக்க முடியல. இதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீடு வந்ததுக்கப்புறமே அவங்க மறுபடியும் ட்ரெஸ்ஸிங் பண்ணிடுவாங்க. இந்த டைமில் வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. ஒரு 9 மணிக்கு மேலே இருக்கும். நாங்கள் சாப்பிட்டதுமே ஒரு இருட்டான இடத்துல தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம், அதனால் எடுக்க முடியல. 2 சைடுமே எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு காமிக்கிறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் சம்பவமே இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள். என் கூட என்னோடய நாத்தனார், அதுக்கப்புறம் தேஜு தூக்கி வச்சுருக்கான்ல, அவன் வந்து இங்கே கூட பெரிய அண்ணான்னு சொல்லி தமிழ் நல்லா பேசுவாங்களே, அவங்களோட தம்பி கொழுந்தனார் வேணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த க்ரீன் சைடில் வந்து அவங்களுமே ஒரு அத்தை முறை. அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, 2 குழந்தை இருக்குது. எங்கே போகிறோம் அப்படின்னா, சின்ன மாமியார் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கல்ல, ஒரு இடத்துல நிற்கிறாங்களாம். நாத்தனாரை கூப்பிட்டாங்க வா அப்படின்னு சொல்லி. அதனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போகிறோம். அந்த இடத்துலையும் ஏதாவது பூஜை இருந்துருந்தால் வீடியோ எடுப்பேன்ல, அதனால தான். இது வந்து டிஜே வண்டி சரிங்களா. இதில் பாட்டு பாடும். வரும்போது எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க. முதல்ல வண்டி உள்ளே வருதுங்களா, அதுக்கப்புறம் அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மாதிரி நின்றுச்சுங்க. பின்னாடி வர்ற காரில் தான் மாப்பிள்ளை இருக்கார். நிறைய பேர் வெடி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வெடி போடுறதுக்காக நிற்கலை, பொண்ணு வீடு வந்து பக்கத்தில் இருக்குது, கொஞ்சம் தூரத்தில் வேணும்னு சொல்லிட்டு அங்கே நின்று ஒரு மணி நேரம் மாதிரி டான்ஸ் ஆடி அதுக்கப்புறம் ஊரையே சுற்றி வருதுங்க. அவ்வளோ நேரம் டான்ஸ் ஆடுறாங்க. நான் எப்படியும் 9 மணிக்கு மேலே சொன்னீங்களா, கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சு. உங்ககிட்ட காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து அக்காவோட மாமியாரும் அதுக்கப்புறம் அக்காவோட 2வது பொண்ணு வந்திருந்தாங்க. அண்ணாவுமே வந்திருந்தாங்க. அண்ணா கொஞ்சம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, அதனால் வீடியோ எடுக்க முடியல. இந்த பார்ட்டு வந்து டிஜே வண்டியும் பொண்ணு வீட்டுக்கிட்ட வந்துருச்சுங்க. நாங்களும் வீட்டுக்கு கிளம்ப போகிற டயத்தில் தான் வீடியோ எடுத்திருந்தேன். ஸ்ட்ரைட்டாக பொண்ணு வீட்டுக்கு வராமல் பாதி ஊர் சுற்றி வந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. இந்த மாதிரி டைமில் ரொம்ப குடிச்சிருப்பாங்களா, அதனால் மொபைலை நான் வெளியே எடுக்கலை. அந்த டைமில் வீடியோவும் எடுக்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு சத்தம் கேட்குதுன்னு தெரியல. கோழியும் டிஸ்டர்ப் பண்ணுது, மழை வர்ற மாதிரி இடி இடிச்சிட்ருக்கு.
நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குளித்தேன். டைம் ஒரு 2:20 இருக்கும். குளிச்சு சாப்பிட்டாச்சு. நான் குளிக்க ஆரம்பிக்கும் போதுலேருந்தே இடி இடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் இன்னும் மழை வர காணோம். இந்த மாதமும் அடுத்த மாதம் தாங்க மழை வந்து நல்லா பெய்யணும்னு எல்லாருமே வேண்டிக்குவாங்க. ஏன்னா சில பேர் வந்து இப்போவே நெல் விதைச்சிட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் நாற்று மாதிரி வளர்ந்துருக்கும்ல, நான் கூட லைவ் போவேன்ல அங்கே தான். இன்னைக்கு ஈவினிங் ஒரு வேளை மழை வரல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4 மணிக்கு மேலே நான் லைவ் வரேன். சரிங்களா? ஒரு விரல் சைஸ்க்கு வளர்ந்துருந்தாலுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் ஈவினிங் லைவில் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்கல்ல, அவங்க வந்து எப்போதுமே ரொம்ப தூரத்துலேருந்து டான்ஸ் ஆடிட்டு தான் வருவாங்க. அது வந்து இங்கே இருக்கிற கல்ச்சர். சரிங்களா? முதல்ல வந்து இறங்கியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நான் வீடியோ எடுத்திருப்பேன். அங்கேருந்து வீட்டுக்கு ரொம்ப பக்கம். இப்போ இங்கேருந்து அந்த ஒரு மூளை சொல்லலாம், இல்லாட்டி என்னோட சின்ன மாமியார் வீடு தூரம், அவ்வளோதாங்களா. அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்கேருந்து அவங்க வந்த ரோட்டில் இப்படி நேராக அந்த சைடு ஒரு ரோடு இருக்குது, அங்கேருந்து வளைஞ்சிட்டாங்கங்க. எனக்கு இந்த விஷயமே தெரியாமல், சரி டான்ஸ் ஆடிட்டு கொஞ்சம் தூரத்தில் இருந்து வண்டியை மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, டான்ஸ் ஆடிட்டு வந்துடுவாங்கன்னு பார்த்தா ஒரு ஊரையே ரவுண்ட் அடிச்சுட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. போகும்போது பாப்பா டான்ஸ் ஆடிட்டு தான் போனா. அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு தூக்கம் வந்துருச்சு. ஒரு 11 மணிக்கு மேலேருந்து பாப்பாவுக்கு தூக்கம் வந்துருச்சு. அம்மா தூங்கணும்னு சொல்லிட்டா. அவ்வளோதான் அவளால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறமே நான் தோளில் தான் தூங்க வச்சுருந்தேன். 1 மணி வரைய 2 மணி நேரம் பாப்பாவை தோளில் வச்சுட்டு அவள் தூங்கிட்டு இருக்கா, நடந்து போயிட்டுருக்கேன். எவ்வளோ சிரமமாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து அந்த கல்யாணம் வரஜாத்திரி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி வந்து வீடுமே கொஞ்சம் சின்ன வீடுங்களா, ரிலேட்டிவ் வீட்டில் தான் நிறைய சாமான்லாம் வச்சுருந்துருப்பாங்க போல். எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் நான் அந்த சித்தப்பாவோட வீட்டை மட்டும்தான் பார்த்துருக்கேன். அதுவும் இல்லாமல் எல்லாருமே புது ஆளுங்களாக இருப்பாங்க. நான் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாப்பாவை இன்னொரு இடத்துல தூங்க வச்சுட்டும் போக முடியாது இல்லைங்களா. அதனால் சரின்னு சொல்லி சமாளிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னால் முடியல, கையெல்லாம் ரொம்ப வலிச்சிருச்சு. இவங்க இன்னைக்கு முடிக்கிற மாதிரி தெரியல. நம்ம பேசாம வீட்டுக்கு போயிடலாம், இங்கே வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமமாக இருக்கும். யார் வீடுனே தெரியாமல் இப்போ பாப்பா தூங்கிட்டு இருக்கிற நேரம் நம்ம சும்மாவும் இருக்க முடியாது, தூங்காமே இருக்க முடியாது, நம்மளுக்கும் தூக்கம் வருமேன்ட்டு போதும். அதனாலே நான் போதும்னு நினச்சிட்டு என் ஹஸ்பண்டை கூப்பிட்டேன். இப்போ வர முடியுமாங்க, வீட்டில் கொண்டுட்டு வந்து விட்டுட்டு வந்துருங்கன்னு சொன்னேன். இங்கேருந்து ஜெயாவோட வீடு அங்கேருந்து ரொம்ப பக்கம், ஒரு 10 கிலோமீட்டர். அவ்வளோ கூட வராதுன்னு தான் நினைக்க, விட கம்மி தான். அதனால் வந்து சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி நாங்கள் வீட்டுக்கு வந்து தூங்கும்போது 1:50, ஆமாங்க, அந்த டைமில் தான் தூங்கினோம். அதுக்கப்புறமே காலையில் 6:40க்கு எந்திரிச்சிட்டு இங்கே வீட்டுக்கு பக்கத்தில் மட்டும்தான் வாசல் கூட்டியிருந்தேன், வெளியே கூட்டவே இல்லை. நம்மால் 10-11 மணி வரையும் நல்லா தூங்கிட்டு, நான் எந்திரிச்சதும் காலையில் சமைச்சிட்டு நான் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவள் எந்திரிச்சிட்டு என்னைய நான் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கவே விடலைங்க. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் எரியுது. என்னால் இந்த வீடியோவில் இன்ட்ரோ ஷூட் பண்ணி எப்படிடா எடிட் பண்ணுறதுன்னு அந்த மாதிரி ஒன்றுமே முடியல. ஈவினிங் டைமில் கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சேன். அங்கே கல்யாணத்துக்கு எங்களோட ரிலேட்டிவ்லாம் வந்திருப்பாங்கல்ல, ஒரு 2-3 பேர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஏன்னா அங்கே அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. 2 பாட்டிங்க வேறு சாச்சின்னு கூப்பிடுவாங்க. என்னைய பேசுகிறதா இருந்தாலும் அப்படி தான் கூப்பிடணும், அவங்கள நான் கூப்பிடுறதா இருந்தாலும் அப்படி தான் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி என்னடா இங்கே வந்து தொல்லை பண்ணுறாள்கள்லாம் நினைக்காத, நாங்கள் தூங்கணும், எங்களுக்கு தனியாக கொஞ்சம் நேரம் இடம் கொடுன்னு சொல்லி கேட்டாங்க. நான் சிரிச்சுட்டே சரி தூங்குங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் சேர்த்து சமைச்சிருந்தோம். சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்புனாங்க. அதுலேயே நேற்று முடிஞ்சு போச்சுங்க. இன்றைக்கி காலையில் அதை விட ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். லிக்விட் டிடெக்டர்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருதுங்க அடிக்கடி. ஐயோ, அந்த 20% சார்ஜ் கீழே நம்ம மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, உடனே சார்ஜ் பண்ணிடணுங்களா, அதை கூட இப்போ நான் சரியாக தாங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னன்னே தெரியலங்க. காலையில் எப்போதும் போல் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணலான்னு போகிறேன். சார்ஜ் பின்னெல்லாம் நல்லா கூலாக இருந்தது. லிக்விட் டிடெக்டர்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. அதில் வந்து நம்ம இப்போது சார்ஜ் போடக்கூடாது, சார்ஜ் ப்ளக்கில் இருந்து சார்ஜ் எல்லாத்தையுமே தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணுங்க, இல்லாட்டி சார்ஜர் வெடிச்சிரும், சார்ஜ் ஆகாதுங்க அந்த மாதிரி டைமில். நானும் ஃபேனில் காய வச்சு பார்க்குறேன், வெயிலில் காய வச்சு பார்க்குறேன், என்ன பண்ணாலும் ஆகலை. அதுக்கப்புறம் இப்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணோம் அப்படின்னாலுமே நிறைய வீடியோ வரும். அதில் வந்து ஒருத்தவங்க அரிசி பேகுக்குள்ளே வச்சுருங்க, 24 மணி நேரமும் டைம் கொடுத்தாங்கங்க. ஒரு நாள் ஃபுல்லாவா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம்
ஒரு 4-5 மணி நேரம் இருக்கும். காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே வச்சானுங்களா, 11, 12, 1, 2 4 மணி நேரம் தான். 4 மணி நேரங்க. குளிச்சுட்டுலாம் வந்ததுக்கப்புறம் சரி இப்போ என்ன தான் நடக்குன்னாவது பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி அரிசியிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் அரிசியெல்லாம் அந்த மொபைலுக்குள்ளே இருந்தது, அதெல்லாம் உதறிட்டு சார்ஜ் பண்ணேன். சார்ஜ் ஆகலை. அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோடனே சார்ஜ் ஆயிடுச்சு. யாராவது ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க பார்க்குறீங்க அப்படின்னா, எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட்டு. நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி அந்த லிக்விட் டிடெக்டட், அப்புறம் சார்ஜர் வந்து ஈரமாக இருக்குது, தண்ணியாக இருக்குது, காய வைக்கணும், இந்த மாதிரி நிறைய மெசேஜ்லாம் அடிக்கடி வருது. நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஒருவேளை யாருக்குமே தெரியல அப்படின்னா இந்த அரிசி பேக்குள்ளே வைங்க. இன்றைக்கி எனக்கு இந்த எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுங்க. அதுவும் இல்லாமல் அந்த வீடியோலையுமே சஜஸ்ட் பண்ணுறாங்க, என்ன ரீசன்னு முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்களே வீட்டில் வந்து அதை கூல் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி அரிசி பேக்கில் வைக்கிறது இப்படிலாம் நிறைய இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டு உடனுக்கு மொபைல் கடையில் கொடுத்து காசு வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நான் வேறு ஏதாவது ட்ரை பண்ணேன் அப்படின்னாலுமே நானும் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நேற்றும் இன்றைக்கும் போச்சு. இன்றைக்கி கண்டிப்பாக வீடியோ வரும். கொஞ்சம் லேட் ஆகலாம், கொஞ்சம் ட்ரெஸ்ஸு மட்டும் வாஷ் பண்ணுறது இருக்குங்க, அதை முடிச்சுட்டு நான் வீடியோ எடிட் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.